ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க ஃபேவரட் ஏரியாவான நம்ம குரோம்பேட்ல சரவணா ஸ்டோர்ஸ் வெறும் ஒரு 2 கிலோமீட்டர்ல இன்னைக்கு ஒரு ரீசேல் வீடு வந்திருக்குங்க. அதை நம்ம பார்க்க போறோம். பல பேர் குரோம்பேட்ல எதனா ரீசேல் வீடு இருந்தா சொல்லுங்க சார், பட்ஜெட் ஃபிளாட் இருந்தா சொல்லுங்க சார், பல பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்காக நான் தேடி அலசுறதுல இன்னைக்கு ஒரு ரீசேல் ஃபிளாட் வந்திருக்குங்க. அது எப்படின்னா குரோம்பேட் ஜிஎஸ் ரோட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டுத்துல இருந்து வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல, குரோம்பேட் சரவணால இருந்து வெறும் 2 கிலோமீட்டர்ல ஒரு டைரக்ட் ஓனரோட ரீசேல் வீடு வந்திருக்குங்க. வாங்க இந்த வீட்டை பத்திர மத்த விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இது போல தீபஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தேடி பிடிச்சு கொண்டு வர நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் சர்க்கிளுக்கு நம்ம சேனல் வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணுங்க. பொல்யூஷனே இல்லாத ரொம்ப காமான ஏரியா, ஈவன் பாஷ் ஏரியான்னு கூட சொல்லலாம். இந்த லொகேஷன்ல ஒரு ரீசேல் அபார்ட்மெண்ட் வந்திருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உங்களுக்கு வந்திருக்குங்க. இந்த அபார்ட்மெண்ட் அட்வான்டேஜ் என்னன்னா 55% யூடிஎஸ் கிடைக்குது. இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரையில 3000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா கொண்ட அபார்ட்மெண்ட் அப்படின்றதுனால இங்க இருக்க எல்லாருக்குமே 55% யூடிஎஸ். இப்பெல்லாம் புது அபார்ட்மெண்ட்ல 40% மேல யாருக்கும் யூடிஎஸ் தரதில்லை. ஆனா இந்த அபார்ட்மெண்ட்ல 55% யூடிஎஸ். இதுக்காகவே நீங்க வாங்கலாம்னு சொல்லுவேன். பாருங்க, உள்ள என்டர் ஆகும் போது சிட்டிங் பெஞ்ச் ஒன்று போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஃபிளாட் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப காமா இருக்கு. பஸ் போற மெயின் ரோட்ல இருந்து பஸ் ஸ்டாப்ல இருந்து வெறும் 200 மீட்டர்ஸ் தாங்க இந்த அபார்ட்மெண்ட். கீழ ஃபுல்லாவுமே கார் பார்க்கிங். கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரே ஒரு வீடு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 3 வீடு, செகண்ட் ஃப்ளோர்ல 2 வீடு, அவ்வளவுதான். கார் பார்க்கிங் சைஸை பார்த்தீங்கன்னா என்னமோ 10 வீடு இருக்க கார் பார்க்கிங் மாதிரி பெருசாக கொடுத்துருக்காங்க பாருங்க கார் பார்க்கிங். ஆனால் இருக்கிறது என்னமோ 6 வீடு தான். நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கும் நாம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க அபார்ட்மெண்ட்டுக்கும் கார் பார்க்கிங்கும் வந்துருங்க உங்களுக்கு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, ஸ்டெப்ஸ் ஏறுறோம், மேலே போகிறோம். எப்பவுமே சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் ரீசேல் இண்டிவிஜுவல் ஹவுஸோ ரீசேல் அபார்ட்மெண்ட்டோ கொண்டு வரும்போது எதுக்காக அவங்க விற்கிறாங்கன்ற ரீசனை நான் வீடியோலேயே பதிவு பண்ணிடுவேன். அதே மாதிரி தான் இந்த ரீசேல் அபார்ட்மெண்ட்டை இவங்க எதுக்காக விற்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு பெரிய 3 BHK வீடு தேவைப்படுதாமா. அந்த பர்பஸ்க்காக இந்த டபுள் பெட்ரூம் வீடை வித்துட்டு ட்ரிபிள் பெட்ரூம் வீடு வாங்குறதுக்கான ஐடியால இவங்க இருக்காங்க. அந்த ரீசனுக்காக இவங்க சேல் பண்றாங்க மக்களே. சரி, வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த அபார்ட்மெண்ட் குரோம்பேட்ல எக்ஸாக்ட்டா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம குரோம்பேட்ல நீங்க பார்த்துட்டு இருக்க இதுதான் வரதராஜா தியேட்டர். ஓகேவா? இந்த வரதராஜா தியேட்டர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. நம்ம குரோம்பேட் ஸ்ட்ரீட்ல பக்கத்துல மெயின் ரோட்ல இருந்து வெறும் 300 மீட்டர்ஸ்ல இருக்கு பிஎஸ் ஹாஸ்பிட்டல். இந்த பிஎஸ் ஹாஸ்பிட்டல் இங்க லேண்ட்மார்க் ஃபேமஸ் கூட. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எக்ஸாக்ட் பேக் சைடுல தான் நாம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க அபார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அபார்ட்மெண்ட்ல 6 வீடு, அதுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு வீடு சேலுக்கு வந்திருக்கு மக்களே. கரெக்டா 7 இயர்ஸ் தான் ஆகுதுங்க இந்த வீடு கட்டி. டைரக்ட் ஓனரே சேல் பண்றாங்க. ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க டைரக்ட் ஓனரோட நம்பர் தான். நீங்க அவங்களே கான்டாக்ட் பண்ணிட்டு பேசிட்டு வரலாம். மெயின் டோருக்கு முன்னாடி சேஃப்டி கிரில் கேட் டிஃபால்ட்டாவே வந்துருது. இப்போ புது அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரில் கேட்லாம் நிறைய பில்டர்ஸ் அடிஷனல் சொல்லி தான் வாங்குறாங்க. இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரையில ரீசேல் அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் நமக்கு ஃப்ரீயாவே கிடைக்குது. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஓனர் டிஃபால்ட்டா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் வுட் ஒர்க் பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹால், பெட்ரூம், கிச்சன் அப்படின்ட்டு எல்லாத்துலயுமே மஸ்கிட்டோ மெஷ் டோர் செப்பரேட்டா போட்டிருக்காரு. டிவில ஷோகேஸ், பூஜை ரூம்கான ஷோகேஸ், கிச்சன்ல வார்ட்ரோப் ஒர்க் அப்படின்ட்டு எல்லாமே டிஃபால்ட்டா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்னிஷிங் பண்ண வேண்டிய வேலை செலவு நமக்கு இல்லைங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ ஹாலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு டபுள் பெட்ரூம் வீட்டோட ஹாலா இது செம்ம பெருசுங்க. உண்மையில் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஹால் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஹாலில் டபுள் விண்டோ கொடுத்துருக்கிறதுங்க. 2 விண்டோ. ஏன்னா ஒரு விண்டோ பத்தாது, ஹால் ரொம்ப பெருசுங்க. டிவிக்கான யூனிட் நீங்க பாக்குறீங்க, அப்படியே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எந்தவித டேமேஜும் இல்ல. டிவி ஷோகேஸ் பொறுத்த வரைக்கும் பக்காவா இருக்கு. ஆப்போசிட்ல நீங்க பாக்குறது பூஜை ரூம்கான ஷோகேஸ். ஃபிளாட் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரியான ஃபிளாட். அதனால பூஜை ரூமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ப்ரொவிஷன் பார்த்த மாதிரி வச்சிருக்கிறதுங்க. முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன், நான் முஸ்லீம் சார், நான் கிறிஸ்டியன் சார், எனக்கு பூஜை ரூம் தேவைப்படாது அப்படின்னா இது பூஜை ரூம்லாம் இல்ல. பூஜை ரூமுக்கான ப்ரொவிஷன், விச் மீன்ஸ் நீங்க இந்த பூஜை ரூமா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா நார்மலா ஒரு ஷெல்ஃபா கூட யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஸோ ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. பூஜை ரூமா யூஸ் பண்ண நல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் சொன்னேன். அவ்வளவுதான் மக்களே. ஸோ டிவி ஷோகேஸை பார்த்துறீங்க, ஹாலை ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஹாலில் உங்களுக்கு வாஷ் பேஷன் டிஃபால்ட்டாக வந்துருது. ஒரு பூஜை ரூமுக்கான செட்டப்புமே வந்துருது. வாங்க இப்போ போயிட்டு நம்ம ஃபேவரட் ஏரியாவான கிச்சனை பார்ப்போம். எல் ஷேப் கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்ம் இருக்கு உங்களுக்கு. கிச்சன் நல்ல டீசென்டான சைஸ், பெரிய விண்டோ கொடுத்ததுனால உங்களுக்கு வென்டிலேஷன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஆக்சுவலி இந்த வீட்டோட பில்டப் ஏரியா நான் சொல்லிடுறேன். 900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. யூடிஎஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 55%, 467 ஸ்கொயர் ஃபீட், கிட்டத்தட்ட 1 சென்ட்டுக்கும் மேலங்க. பாருங்க, ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் டிஃபால்ட்டா கவர் ஆயிருக்கு. முக்கியமான விஷயம், ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. நிறைய இடத்துல கிச்சன்ல ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்கிறது இல்ல, இங்க இருக்குது. அதுவுமே கவர் ஆயிருக்கு. மளிகை சாமான் வைக்கிறதுக்காக உட்லயே பாக்ஸ் அடிச்சிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்னிஷிங் ஒர்க்லாம் பண்ணி இருக்குது. ஒரு வேலையும் நமக்கு இல்ல. அழகா வந்து ஈவன் ஃபுல் பெயிண்டிங் ஒர்க்லாம் பார்த்து ரெனோவேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால நீங்க அப்படியே குடியேறலாம். பெயிண்டிங் ஒர்க் பண்ணணும், அதுக்கு ஒரு 30,000 செலவாகுன்றதெல்லாம் இங்கே இல்லவே இல்லை. சேல் பண்ணுன்றதுக்காக 100% ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங் ஒர்க்லாம் பார்த்து வீடை ரெனோவேட் பண்ணி பக்காவாக வச்சிருக்காரு ஓனர். ஓகேவா? ஸோ 900 ஸ்கொயர் ஃபீட் 2 BHK ஃபிளாட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு, ஃபுல் ஃபர்னிஷ்டோட. ஓகேவா? ஹால், கிச்சன் பார்த்தாச்சு. இப்போ நாம வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனை பார்க்குறோம். இதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே இருக்கிறது காமன் ரெஸ்ட் ரூம். ஓகேவா?
இந்தியன் ஸ்டைல் கிளாஸட்டோட இருக்குங்க காமன் ரெஸ்ட் ரூம். உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குது, அதில் உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸட்டுமே வந்துடும். ஓகேவா மக்களே? ஸோ பார்த்தாச்சு காமன் ரெஸ்ட் ரூமை. மேலே பாருங்கள், தோ இன்வெர்ட்டருக்கான ப்ரொவிஷன் அதுதான். நீங்கள் இன்வெர்ட்டர் தூக்கி மேலே அங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நாம மாஸ்டர் பெட்ரூமை பார்க்க போகிறோம். சூப்பர் சைஸில் ஒரு டீசெண்டான சைஸில் இருக்க ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கே நோட் பண்ண டெயில்ஸ் எதனா உடஞ்சிருக்கா, வேறு எதனா வரவங்களுக்கு எதனா செலவு இருக்கா அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரையில் பெருசாக செலவு எதுவுமே இல்லை. பெயிண்டிங் எல்லாம் ஃபுல்லாக பண்ணி வச்சுட்டாங்க. வார்ட்ரோப் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொசுவலை முதல் கொண்டு அடிச்சு வச்சிருக்கு அப்படின்றதுனால வரவங்க எல்லாத்தையும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா மாஸ்டர் பெட்ரூமு. உங்களுக்கு ஏதோ கபோர்டு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க. இது எல்லாமே பிவிசியில் இல்லை, உட்டில் பண்ணியிருக்கிறது மக்களே. உள்ள ஃபுல்லாக கடப்பாக்குள்ளே, மேலே வந்து பார்த்தீங்கன்னா உட்டில் கவர் பண்ணியிருக்கிறது. சரியா? இந்த ஃப்ளாட் ஓனர் அவர் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த வுட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறதுனால, அவரோட பர்பஸ்க்காக அவர் பண்ணியிருக்கிறதுனால எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தாங்க போட்டு வுட் ஒர்க்லாம் பண்ணி வச்சிருக்காரு. இன்னும் 10-15 வருஷத்துக்கு மேலே தாராளமாக வரும். ஒரு டேமேஜும் இல்லை. வுட் ஒர்க்லாம் பொறுத்த வரைக்கும் பக்காவாகவே இருக்குது. ஸோ மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தாச்சு. மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே இருக்க அட்டாச் ரெஸ்ட் ரூமை நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேவா? ஸோ வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸட்டோட இருக்குது. டிஃபால்ட்டாக வால் மிக்சர், ஷவர்னு எல்லாமே இருக்குது உங்களுக்கு. என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான டபுள் பெட்ரூம் வீடு. இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்போ இருக்க விலைவாசிக்கு இங்கே டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் வாங்கினா குறைஞ்சபட்சம் 70-80 லட்ச ரூபா போகும்பொழுது 7 இயர்ஸ் ஓல்டு ரீசேல் ஃப்ளாட்டு வித் 55% யூடிஎஸோட வித் கவர்டு கார் பார்க்கிங்கோட 100% வாஸ்துவோட ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க இந்த டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் 49 lakhs. ரேட்டு நெகோஷியபிள் தான். நீங்கள் தாராளமாக லோனும் போகலாம், அப்ரூவ்டு தான். தாராளமாக நீங்கள் லோன் போகலாம். அப் டு 90% வரைக்கும் ஓனர் சைட்லேருந்தே பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தரப்படும். ஸ்கிரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். ஒரு பெட்ரூம் பார்த்தாச்சு. இருங்க, இன்னொரு பெட்ரூமே காட்டிடுறேன், அதையும் பார்த்துருக்கேன். அப்புறம் ஸ்கிரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. குரோம்பேட்டில் ஜிஎஸ்டி ரோட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டுலேருந்து வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டரில், குரோம்பேட் சரவணா ஸ்டோர்லேருந்து ஷார்ப்பாக ஒரு 2.25 கிலோமீட்டரில், இங்கே குரோம்பேட் சிட்லப்பாக்கம் வரதராஜா தியேட்டர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பிஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் இருக்கிறதா இந்த அப்பார்ட்மெண்ட். விட்டுறாதீங்க, நல்ல அப்பார்ட்மெண்ட் இது. பார்க்குறீங்க நீங்கள், மஸ்கிட்டோ மெஷ் டோர்லாம் தனியாக போட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் உண்மையிலேயே சூப்பரான அப்பார்ட்மெண்ட்டு. குரோம்பேட்டை பொறுத்தவரையிலும் ரீசேல் ஃப்ளாட்டுகள் கிடைக்கிறதே ரொம்ப ரேரு. அதில் உங்களுக்கு 900 ஸ்கொயர் ஃபீட்டாக பெரிய அப்பார்ட்மெண்ட்டே கிடச்சிருக்கு குறைஞ்ச விலையில். யூடிஎஸும் 55% தராங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டு. பாருங்கள், ஒரு பிளாக்குக்கும் இன்னொரு அப்பார்ட்மெண்ட் பிளாக்குக்கும் நடுவில் 10 அடி. ஸோ வென்டிலேஷன், வெளிச்ச காத்தோட்டம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கிற எல்லா விஷயங்களும் ப்ளஸ். ஓகேவா? 49 lakhsன்றது என்ன கேட்டிங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸ் தான். அப்பார்ட்மெண்ட் நல்லாவே இருக்குது, உண்மையிலேயே நல்லாவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வித் கார் பார்க்கிங்கோட ரேட்டு 49 lakhs. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் பெரிய பார்க் ஏரியா இருக்குது. நம்ம பசங்க விளையாடுறதுக்கும் நம்ம வீட்டு லேடிஸ் வாக்கிங் போகிறதுக்கும் இந்த பார்க் ஏரியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மீட்டு மாடியில் பார்க்குறீங்க, மேலே கான்கிரீட் வாட்டர் டேங்க். உடனே ஸ்கிரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. சூப்பர் ஏரியா, டோன்ட் மிஸ் இட். கூடவே வீடியோக்கு லைக் கொடுங்க. இது போல சூப்பர் ப்ராப்பர்ட்டிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை டேப் பண்ணுங்க. நீங்க சென்னையில் எந்த லொகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்ற கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த லொகேஷன்ல இருக்க தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி சூப்பர் ப்ராப்பர்ட்டி கொண்டு வரும். Until then, bye from GS.